மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா எப்படியாவது மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிருக்காங்க, சவாலும் விட்டுருக்காங்க. ஆனா இந்த சவாலை நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஜெயிக்க விடுவாங்களா இந்த ராஜேஸ்வரி? கண்டிப்பா இல்லைங்க. ஏதாவது ஒரு சதி வேலையை ராஜேஸ்வரி வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா விஜயை வச்சுதான் இந்த பிளானவே வந்து ராஜேஸ்வரி போட போறாங்க. ஏன்னா மல்லி மேல இப்படியெல்லாம் பழிகள் இருக்குது, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போனா திரும்ப நடு நேரத்துக்கு வரா, நீங்க தான் இதுதான் வந்து பிள்ளைய வளர்த்துக்கிற விதமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட விஜய பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க வைக்க போறாங்க. ராஜேஸ்வரி விஜய் அப்படி கேட்குவாரான்னு பார்த்தா கண்டிப்பா கேட்குவாரு. ஏன்னா அக்கா சொல்ற வாக்குதான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து இப்ப இருக்கிறாரு. அதனால ராஜேஸ்வரி என்ன சொன்னாலும் ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து தலையாட்ட போறாரு. அப்படிப்பட்ட இப்ப சூழ்நிலையில நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து திடீர்னு இல்ல தாலி பிரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒத்துக்க போறாங்களா? கண்டிப்பா விஜய் வந்து ஒத்துக்க மாட்டாருங்க. வேற ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுதான் நம்ம விஜய் கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல முடியும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம வித்யாம்மா என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. வித்யாம்மா வந்து நல்லது எது கெட்டது எது, யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எடுத்து சொல்லுவாங்க. ஆனா விஜயும் இருக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட நம்ம வித்யாம்மா கிட்ட கால் பண்ணி பேசல. என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவே போதும், நம்ம வித்யாம்மா வந்து எடுத்து சொல்லுவாங்க. இங்க பாரு விஜய், மல்லி ஒரு விஷயத்த செய்யறான்னா கண்டிப்பா அதுல காரணம் இருக்கும், காரணம் இல்லாம அவ செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா வித்யாம்மா இருக்கிறதே வந்து மறந்துட்டு தன்னோட அக்கா தான் நமக்கு அம்மா அப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி தான் நம்ம விஜயோட முதுகு பின்னாடி குத்த போறாங்க. அப்பதான் வந்து விஜய்க்கு தெரிய போகுது நம்ம அக்கா இப்படி நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம ரஜிதா கடைசியா ஏமாறதான் போறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய சதி வேலையை தான் வந்து ராஜேஸ்வரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அந்த சொத்து ஃபுல்லா நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரி இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை நம்ம ராஜேஸ்வரிக்கு அவங்களோட பொண்ணோ பையனோ இருந்தா சோ கண்டிப்பா அதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை அவங்க நடத்தி தான் ஆகுவாங்க. அந்த சொத்தை எல்லாமே நம்ம அடையணும், நம்மளோட பொண்ணை வந்து எப்படியாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. சோ அதனாலதான் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அப்படி விழுந்து எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பா ராஜேஸ்வரி வந்து நடத்தவே விட மாட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்களை நம்ம விஜய் கிட்ட சொல்ல போறாங்க. விஜய் வந்து ஆமாக்கா நீ சொல்றது கரெக்ட் தான், அவளை வந்து நான் என் பொண்டாட்டியாவே நினைக்கல, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏத்துக்கணும், எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நான் கலந்துக்கணும், வேணும்னா அவங்க பொண்ணுக்கு அவங்கள அந்த தாலியை பிரிச்சு கோத்துக்கட்டும், எனக்கு அந்த ஆட்சேபனே இல்லை. ஆனா என்னை இருக்க வேணாம், இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணியம்மா வராங்க. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ அது அப்புறப்பட்ட விஷயம், இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டங்கள் வருது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதை எல்லாத்தையுமே மல்லி தாங்கிக்கிறா தானே, உங்களோட மனைவியா இருக்கிறதுனால தானே தாங்கிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவளை தொட்டு தாலி கட்டிட்டீங்க. சோ அதனால நீங்க அவளை மனைவியை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த வீட்டோட மருமக அவதான். அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற நான் வந்து அவளுக்கு இந்த சடங்கை செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம பாபு நாகு இவங்க எல்லாருமே வருவாங்க, வந்து சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கணும். ஆனா உங்க அக்கா வந்து இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த விதத்துல மாப்பிள்ளை இது எல்லாமே நியாயம், இந்த வீட்டுல மல்லி எதுலையுமே சந்தோஷமா இல்ல, இந்த ஒரு விஷயத்திலேயாவது அவளை சந்தோஷமா இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் என்ன முடிவு பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.